திஸ் இஸ் மை ஸ்வீட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, என்னோடய ஃப்ரிட்ஜு டூரும் அதே மாதிரி வந்து ஃப்ரிட்ஜையும் க்ளீன் பண்ணுறத உங்களோட காட்ட போகிறேன். கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலேயே ஆகுது இந்த ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணி. ஏன்னா பசங்களுக்கு லீவ் விட்டனால ஊருக்கு போயிட்டு வந்தனால வந்து ஃப்ரிட்ஜு சுத்தமாக க்ளீன் பண்ணவே இல்லை. தேவையில்லாத திங்ஸ் தான் நிறையா அதிகமாக இருந்துச்சு. எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ஃபுல்லாக தொடச்சிட்டு கம்ஃபோர்ட் போட்டு நல்லா தொடச்சிட்டு ஃப்ரிட்ஜு கவர் வந்து மீஷோவில் ஆர்டர் போட்டிருந்தேன். அதை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. ஃபுல்லாக வந்து இப்போ தான் க்ளீன் பண்ண போகிறோம். அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு. ஃப்ரிட்ஜே பார்த்திங்கன்னா சட்னிலேருந்து எல்லாம் வந்து கீழே ஊற்றி மாவு பிடிச்ச மாதிரியே இருந்துச்சு. டெக்காருக்காக வந்து கிளாஸ் ஜாரு அதுமாரி பீங்காஞ்சாடி எல்லாமே வச்சுருந்தேன். எல்லாமே வந்து கலைஞ்சி போயிடுச்சு. அதில் தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து நிறையா வந்துருச்சு. என் பையன் வந்து ஸ்கெட்சு போட்டு வச்சுருக்காங்க கையால். மாவு எடுத்துகிட்டு வந்து அது பார்த்திங்கன்னா அலையவே இல்லை. தண்ணி தொட்டு அழைச்சா போயிடும். இப்படி தான் இருக்குது ஃப்ரிட்ஜு. உள்ளே பார்த்திங்கன்னா இன்னும் மோசமாக இருந்துச்சு. மேலே உள்ளதெல்லாம் வந்து எடுக்கணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜை ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிக்கணும். பார்த்திங்கன்னா முந்திரி திராட்சை எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். அதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. அப்புறம் பேக்கெட்டு வந்து ரவா, மைதா, கோதுமை இதெல்லாம் வந்து பிரித்த பேக்கெட்டை வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணிட்டாச்சு. பார்த்திங்கன்னா எல்லாம் கொட்டி சதறி கிடக்கு. கீழே பார்த்திங்கன்னா தண்ணி பாட்டில், தண்ணி, ஜூஸ் இதெல்லாம் கீழே வச்சுருக்கோம். உள்ளே வந்து இவ்வளோ தண்ணி வந்து ஸ்டோர் ஆகி ஐஸ் கட்டி ஆகிடுச்சு. அப்படியே கீழே பார்த்திங்கன்னா இதெல்லாம் எப்போ வச்ச சட்னினே தெரியல. எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுவும் சட்னி தான். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து மாவெல்லாம் ஊற்றி அசிங்கமாக இருந்துச்சு. இது வந்து சத்து மாவு மிக்ஸு. இதை வந்து நான் அரைக்கும் போது உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வெஜிடபிள்ஸ்லாம் தீர்ந்து போயிடுச்சு. அதேமாரி மாவும் தீர்ந்து போயிடுச்சு. இன்றைக்கி தான் ஃப்ரிட்ஜு சுத்தம் பண்ணலான்ட்டு இன்றைக்கி எடுத்தாச்சு. ஃப்ரிட்ஜு கவர் வந்து மீஷோவில் ஆர்டர் போட்டிருந்தேன். அது வரத்துக்கு லேட் ஆகினால கொஞ்சம் சுத்தம் பண்ணுறதுல கொஞ்சம் இதாகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் தான் வந்து நான் செல்லில் சார்ஜர் போட்டு இங்கே தான் வந்து வைப்பேன். பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ட்ரில்லிங் மிஷினில் சார்ஜரும் இதில் தான் போடுவாங்க. ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் எடுத்துடலாம். குங்குமம், சூடம் எல்லாமே இது மேலே வந்துடுச்சு. நான் வந்து மெழுகு ஊற்றி தீப்பெட்டி மட்டும் மேலே வச்சுக்கலாம். ஏன்னா அதுதான் வந்து கரண்ட்டு போனால் எமர்ஜென்சிக்காக எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். பார்த்தா எல்லாமே வந்து இதிலே ஏறிடுச்சு. இவ்வளோ திங்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். சார்ஜர் வந்து அந்த இது மேலே உள்ளது தான் இருக்குது. ஒயரை காணும். அது அறுந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் காருக்கு சார்ஜர் போடுறது அது. அதுக்கப்புறம் மெழுகு ஊற்றி எல்லாத்தையும் எடுத்துடலாம். எடுத்துட்டு கீழே வச்சுட்டு அது மேலே உள்ள பழைய ஷாலு தான் அது. அதை தான் இது வரைக்கும் நான் போட்டிருந்தேன். மேலெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ எண்ணெய் பிசுக்கு. ஃபுல்லாக வந்து எண்ணெய் அவ்வளோ இது இருந்துச்சு. இப்போ இது கிளாஸ் ஜாரு அதெல்லாம் வச்சுருந்தது எல்லாமே எண்ணெயாகவே இருந்துச்சு. அதை வந்து ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் கழுவணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் உள்ளது எல்லாமே கீழே கொட்டிலாம் கிடந்துச்சு. மாவெல்லாம் வந்து ஒரு சின்ன குண்டா போட்டு அதில் எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்து வீசிங்க்காக அஸ்தாலின் அந்த புகை பிடிக்கிற இது. அது வந்து பசங்களுக்காக வாங்கி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே உள்ளதில் எல்லாத்துலேயுமே வந்து மாவு எல்லாம் செதறி கிடந்துச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ மோசமாக இருந்திருக்கு அப்படின்ட்டு. எல்லாத்தையும் மேலே உள்ளதெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே உள்ளது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். தண்ணி பாட்டிலுமே எல்லாமே வந்து எடுத்து வச்சாச்சு. இது வந்து இப்போ வெயில் காலங்கிறனால வந்து ஐஸ் வாட்டர் குடிப்பாங்க. அதுக்காக தான் வந்து தண்ணி பாட்டில் போட்டிருக்கோம். நன்னாரி சர்பத்து வாங்கி அது அப்படியே இருக்குது. லெமன் கிடைக்காம ஜூஸ் போடல. ஃபுல்லாக வந்து எடுத்துட்டு பார்க்கலாம். இந்த சைடு கதவு இதில் எல்லாம் ஓவர் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் உள்ளது எல்லாத்தையும் எடுத்துடலாம். மேலே வந்து அந்த பூ வைக்கிறதுக்காக அதுமாரி காய்கறி ஸ்டோர் பண்ணுறதுக்காக வந்து மீஷோவில் அதுவும் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். எல்லாமே வரத்துக்கு டிலே ஆனதுனால வந்து இந்த க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப இதாகிடுச்சு.
நெல்லிக்காய் ஊறுகாய் போட்டு வச்சுருந்தேன். அதேமாரி வந்து லெமனை வந்து உப்பில் போட்டு ஸ்டோர் பண்ணி அதுவும் வச்சுருந்தேன் ஊறுகாய் செய்கிறதுக்காக. இது வந்து பாதாம் பிசினு, இது வந்து பழைய சட்னி, இதுவும் பழைய சட்னி தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் உள்ள வந்து எல்லா ட்ரேயும் வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடலாம். இதுதான் வந்து நான் மீஷோவில் ஆர்டர் போட்டிருந்தேன். குவாலிட்டி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இதோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. ரேட்டும் வந்து ரீசனபிள் தான். இது வந்து மருதாணி எடுத்துகிட்டு வந்து 15 நாளைக்கு மேலே ஆகுது, இன்னும் அரைச்சி போடலை. அது பாதியெல்லாம் வந்து பழுத்தே போயிடுச்சு. கீழே உள்ள ட்ரே எல்லாத்தையும் எடுத்து கொல்லையில் வந்து விளக்கறதுக்கு போட்டுவிட்டோன்னா பொறுமையாக விளக்கி மாட்டிக்கலாம். அதனால வந்து எல்லா ட்ரேயுமே ஒன்று விடாமல் எல்லாத்தையும் கழட்டி கொல்லையில் வந்து கழுவுறதுக்கு எடுத்து போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே உள்ள அந்த ஃப்ரிட்ஜுக்கு கீழே வந்து அந்த இது இருக்கும்ல, ட்ரே இருக்கும்ல, அதையுமே ஃபுல்லாக எடுத்து ஃப்ரிட்ஜை தூக்கிட்டு அதையும் எடுத்து கொல்லையில் போட்டு நல்லா கழுவிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து அவ்வளோ மண், அவ்வளோ அழுக்கு இருந்துச்சு. ஃபுல்லாக வந்து அதையும் எடுத்து கழுவி போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரேயெல்லாம் வந்து கழுவியாச்சு. கழுவி ஒன் டே நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நம்ம மாட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொன்றா கரெக்டாக செட் பண்ணிக்கிட்டேன். மேலே பார்த்திங்கன்னா ஏதோ கரை இருந்திருக்கு அந்த கிளாஸில், தெரியல. அதுக்கப்புறம் வந்து ஒரு தண்ணி வச்சு தொடச்சிக்கிட்டேன். லாஸ்ட்டாக வந்து ஒரு வாட்டி வந்து கம்ஃபோர்ட் போட்டு தண்ணி போட்டு எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துட்டேன். ஒவ்வொன்றா வந்து செட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஒரு கையில் மொபைல் வச்சுக்கிட்டு செட் பண்ணுறனால கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஒவ்வொன்றா பார்த்து செட் பண்ணிக்கிட்டேன். பார்த்திங்களாலே தெரியும். அதேமாரி அந்த கீழே காய்கறி வைக்கிற ட்ரேக்கு மேலே வைக்கிற வந்து வெயிட் அதிகமாக வச்சு அது வந்து உடையிற மாரி பாதி உடஞ்சி வந்துருச்சு. இது வந்து பழைய ஃப்ரிட்ஜு தான். நாங்கள் இங்கே வீடு குடி வரும்போது வந்து பழைய ஃப்ரிட்ஜை வந்து வாங்கிக்கிட்டோம். நாங்கள் வந்து இங்கே வரும்போது வந்து புது ஃப்ரிட்ஜு வாங்கலை. ஃபுல்லாக வந்து செட் பண்ணிக்கிறாச்சு. இது மாட்டுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா லைட்டாக இது பண்ணாலும் உடஞ்சிரும். ஏன்னா பிளாஸ்டிக்கில் எல்லாம் உடஞ்சிரும். அதெல்லாம் நம்ம பார்த்து தான் இதாக இருந்துச்சு. அதுமாரி மேலே மாட்டும் போது தான் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மாட்டிட்டேன். இது எக் வைக்கிற ட்ரே. ஃபுல்லாக மாட்டினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. கீழே வந்து அந்த ட்ரேயெல்லாம் விளக்கனால தான் கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்குது. லாஸ்ட்டாக வந்து கம்ஃபோர்ட் போட்டு இது பண்ணனால கொஞ்சம் ஓகே, நல்லா நீட்டாகிடுச்சு. பார்த்திங்கனாலே தெரியும், முன்னாடி அந்த கிளாஸில் கரை இருந்துச்சு, இப்போ கரை இல்லை. ஃபுல்லாக தொடச்சிட்டேன். அதுக்கப்புறம் மீஷோவில் வந்து கவர் வாங்கியிருந்தேன், அதை செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மேலே உள்ள கவர் தான். குவாலிட்டி பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இதோட விலை வந்து 112 நினைக்கிறேன், 112 ரூபா தான் அந்த இதோட விலை. இதில் வந்து எனக்கு வந்து மீஷோவில் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணனால ரேட்டு கொஞ்சம் கம்மியாக கிடச்சிச்சு. இதோட ஆக்சுவல் ரேட்டு வந்து 129 ரூபா. இது வந்து மாட்டும் போதே கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு. சரின்ட்டு கத்திரிக்கோல் வச்சு சைடை மட்டும் நறுக்கி விட்டுக்கிட்டேன். நறுக்கி விட்டதுக்கப்புறம் நல்லா பர்ஃபெக்டாக மாட்டிடுச்சு. இதில் வந்து கிளாஸில் வந்து அந்த கவர் போடுவாங்களான்னு தெரியல, பட் நான் போட்டிருக்கேன், பார்க்கலாம். ஃபுல்லாக வந்து கவர் போட்டாச்சு. இந்த கைப்பிடி கவர் மட்டும் எனக்கு வந்து செட் ஆகலை. பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. இது வேறு ஃப்ரிட்ஜுக்குள்ள கவரா என்னன்னு தெரியல. கைப்பிடி கவர் மட்டும் எனக்கு செட் ஆகவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிட்டேன். மேலே வந்து டெக்காருக்காக வந்து இந்த ஜார்லாம் வந்து கழுவி போட்டிருந்தேன். இப்போ கொஞ்சம் நீட்டாக பளிச்சுன்னு இருக்க மாதிரி இருக்குது. இப்படி தான் ஓவரால் ஃப்ரிட்ஜ் இருக்குது. இதுக்கப்புறம் நான் ஆர்கனைசேஷன் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இது எப்படி இருக்குன்ட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணாலும் வந்து ஃப்ரிட்ஜை ஒரு வாட்டி போட்டு பார்த்துக்கிட்டேன். ஏன்னா எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜை நவுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கீழே உள்ள ட்ரேலாம் எடுத்தனால ஏதாவது மிஸ்டேக் வருமோ அப்படின்ட்டு ஃப்ரிட்ஜை நான் போட்டு பார்த்துக்கிட்டேன். இந்த கவர் தான் எனக்கு இது மட்டும், பாக்கியெல்லாம் ஓகே, பட் இது மட்டும் செட் ஆகவே இல்லை. ஏன்னா கவர் வந்து அந்த இதில் ஒட்டவே இல்லை. அப்புறம் ஃபெவிக்விக் போட்டு தான் ஒட்டி விட்டேன். இப்போ ஓகே, நல்லாயிருக்கு. இப்படி தான் ஃபுல்லாக வந்து நேற்று நைட்டு தான் அரிசி ஊற வச்சு காலையில் அரைச்சேன். சாயந்தரம்லாம் புளிச்சிருச்சு மாவு. சரின்ட்டு ஒரு வாளிலையும் செம்படத்துலேயும் போட்டு உள்ளார ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சுட்டேன். இப்போதைக்கு வந்து பூ தான் இருக்குது, அதனால் அந்த டப்பாவில் வந்து பூ ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சுட்டேன்.
அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா வந்து காய்கறிலாம் வாங்கிட்டு அந்த டப்பாவுங்கள்ட்ட செட் பண்ணிக்கலாம். அது 8 பீஸ் உள்ள டப்பா அது. நல்லாயிருக்கும், குவாலிட்டி சூப்பராக இருக்குது, வேணால் வாங்கிக்கலாம். கீழெல்லாம் வந்து தண்ணி பாட்டிலு, அப்புறம் நன்னாரி எசன்ஸ் வச்சுருக்கேன். மேலே வந்து பாதாம், முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் கிளாஸில் போட்டு வச்சுருக்கேன். ஒரே ஒரு எக்கு மட்டும் தான் இருந்துச்சு, அதையும் எடுத்து வச்சாச்சு. நான் வந்து வெல்லம் வந்து டப்பாவில் ஸ்டோர் பண்ணி அதை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கரம் மசாலா ஸ்பைசஸ்லாம் அதெல்லாம் இருக்குல்ல, அதை டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். மேலே ஊறுகாய், அஸ்தாலின் சிரப்பு, அதுக்கப்புறம் உள்ளார வந்து ஒரே ஒரு ட்ரே மட்டும் வச்சுட்டேன். இன்னொரு ட்ரே இருக்குது, அதை கழுவிட்டு அது மேலே உள்ளாரையே எடுத்து வைக்கணும். ஃபுல்லாக அப்படி தான் ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து பூ இருக்குது சாமிக்கு போடுறதுக்காக. நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து பூஜை ரூம் க்ளீனிங் வீடியோ தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்ட்ருக்கேன். கண்டிப்பாக அதையும் பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வந்து ஓல் கரம் மசாலா, அப்புறம் சிக்கன் மசாலா, மஞ்சத்தூள் எல்லாத்தையும் இந்தமாரி டப்பாவில் போட்டு அழகாக எடுத்து வச்சுருக்கேன். மேலே வந்து முல்லைப்பூ இருக்குது, கருவேப்பிலை எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டும் வந்து மாவு. கீழே வந்து மில்லட் அரைக்கிறதுக்காக வாங்கி வச்சுருக்கேன். இதுவும் உங்களுக்கு கூடிய சீக்கிரமாக வந்து வீடியோவை ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து புளி, அப்புறம் கடல மாவு, ரவா எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். காய்கறி இன்னும் வாங்கலை, காய்கறி வாங்கினா வந்து செட் பண்ணிக்கலாம். இப்படி தான் வந்து ஓவரால் ஃப்ரிட்ஜை வந்து நான் இப்போதைக்கு ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.